டூகே லவ் ஸ்டோரி சும்மா இன்னைக்கு மார்னிங் பார்த்த இந்த 10 இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இந்த டைமை இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குநர்கள். அவங்களுக்குமே 1000 வேலைகள் இருக்கும், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்றது அது ஒரு மிகப்பெரிய செயலா பார்க்கணும். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும். பார்த்து கமெண்ட்ஸ் சொல்றது அது அடுத்து முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் நாங்கள் பார்க்கறதுக்கு கிடைச்சிருக்காங்க, கூடுதல் சந்தோஷம். அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சதுர்வேதி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், சக்சஸ். ஏன்னா இந்த திரைப்படம் முதல்ல ஆரம்பிச்சதுலேருந்து இந்த வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும் எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த காப்பி ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆகி அண்ட் இன்னைக்கு ஒரு பார்வைக்காக தயாராகிருக்கு. இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோட எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அப்படிதான் கேன் டூ இட். இதை இவ்வளோ குவாலிட்டியோட ஃபுல் ஆஃப் பண்ணக்கூடிய டேரக்டரை சுஜிதாரா மட்டும் தான் முடியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸ் ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது சுஜிதாருக்கு ஒரு கைவந்த கலை. அண்ட் நிறைய மேடைகள் திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டேரக்டர். நான் சந்தித்த நிறைய இயக்குநர்கள் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும் தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்தேன். அதில் முக்கியமாக சுஜிதாரோடைய கிளாரிட்டி இருக்குது. அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிஞ்சது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர், அவர் காது கொடுத்து கேட்பாரு. உங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு சரியா இருக்குமா, அதுக்குன்னு சொல்ற எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிட ஆளும் கிடையாது. இது தெரியும் எது நம்ம கரெக்டா இன்க்ளூட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டேரக்டர். அவருக்கு ஜஸ்ட் விஷன் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்றேன், போன நிறைய நம்ம நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் எல்லாமே தூய நண்பர்களா, அவங்க நிச்சயமா இவர் வெற்றி பெறணும், நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் தளத்தோடும் இருக்கணும் அப்படின்னு மனதார ஆசைப்படுற பல நண்பர்கள்ல நானும் ஒரு நண்பர்.